This is English Mori, an exclusive channel for Tamil speakers. Hello and vanakkam. நான் உங்க தமிழ் பேசுறேன். Common Mistakes சீரீஸ்ல இது day 3. எனக்கு கால் வலிக்குது. இத my leg is paining அப்படின்னு சொன்னா அது தப்பு. வலிக்குது அப்படிங்கிறதுக்கு hurts தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். My leg hurts is right. பெயின்னா வலி அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். I've got a pain in my leg. That is also right. ஆனால் my leg pains or my leg is paining இதெல்லாம் தப்பு. My leg hurts is correct. Be careful not to lose your money. லூஸோட ஸ்பெல்லிங் பாருங்களேன். ஒரு ஓ வந்துச்சு அப்படின்னா தொலைஞ்சு போச்சு ஆர் தொலைகிறது அப்படின்னு மீனிங். லூஸ், லாஸ்ட், லாஸ்ட். ஓகே, ரெண்டு ஓ வந்துச்சுன்னா அது டைட்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல கரெக்ட் யூசேஜ் வந்து LOSE. பி கேர்ஃபுல் நாட் டு LOSE, லூஸ் யோர் மணி. இந்த கான்டெக்ஸ்டில் ஆட்வர்ப்னா என்ன, ஆட்ஜெக்டிவ்னா என்னன்னு மாத்திரம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பேர் தான் வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். நவ் இங்கே கேர்ள் அப்படின்னு ஒரு நவுன் இருக்கா. நவுன்னா பெயர்ச்சொல். இதில் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னா அழகான பொண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்ங்கிற வேர்ட் வந்து இந்த நவுன் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது. இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் பாடினாங்க. எப்படி பாடினாங்க? பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. ஸோ இந்த பாடினதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், பாடுறதுங்கிறது இங்கே ஒரு வினைச்சொல் ஆர் வேர்ப். இதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது adverb. ஸோ பியூட்டிஃபுல் இஸ் adjective, beautifully is adverb. Beautiful girl. ஓகே, ஸோ அழகான பொண்ணு. sang beautifully, அழகாக பாடினாங்க. ஸோ இங்கே இது adverb. That's the difference. Take a look at these sentences. ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த adverbs எல்லாமே LYல தான் முடியும் மோஸ்ட்டாக. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். she sings beautifully, ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ beautifully. எப்படிப்பட்ட கேர்ள்? she is a beautiful girl. he participated in the game enthusiastically participate பண்ணான். எப்படிப்பட்ட participant? he is an enthusiastic participant. the child blinked innocently, ரொம்ப பாவம் போல் innocently ட்வைங்னு முழிச்சிச்சு, blink பண்ணிச்சு. எப்படிப்பட்ட child? the child is innocent. she danced gracefully, நளினமாக ஆடினாங்க. ஓகே, gracefully. எப்படிப்பட்ட dancer? she is a graceful dancer. he plays happily, சந்தோஷமாக விளையாடுறான். he is a happy man. எப்படிப்பட்ட man? he is a happy man. So that's the difference between adverb and adjective. இங்கிலீஷில் ரூல்ஸ் இருக்கிற மாதிரியே எக்ஸப்ஷன்ஸும் இருக்கும். அதாவது விதிகள் இருக்கிற மாதிரியே விதி விலக்குகளும் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லுக், ஃபீல், சவுண்ட், டேஸ்ட், ஸ்மெல் இதெல்லாமே வேர்ப்ஸ் தான். ஆனால் ஷீ லுக்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஷீ லுக்ஸ் பியூட்டிஃபுல் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ தட்ஸ் அன் எக்ஸெப்ஷன். The little girl looks beautifully is wrong. The little girl looks beautiful is right. ஸோ இந்த 5 சென்சஸை குறிக்கிற வேர்ப்ஸை மாத்திரம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். எஸ்பெஷலி லுக், ஃபீல், ஸ்மெல், டேஸ்ட், சவுண்ட். ஸோ லெட்ஸ் டேக் a look at these examples here. The music feels soothing to the ears. எப்படி ஃபீல் ஆச்சு? சூதிங்காக ஃபீல் ஆச்சு. She spoke soothingly. எப்படி பேசினா? soothingly இங்கே. So that's the difference. Okay, the ocean air just sounds amazing. The mother tackled the situation amazingly. The food smells awful. We played awfully throughout the game. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரொம்ப காமன் மிஸ்டேக் என்னதுன்னா, he ran fastlyன்னு சொல்கிறது. ஃபாஸ்ட்லின்னு ஒரு வார்த்தையே இங்கிலீஷில் கிடையாது. ஸோ எப்படி ஓடினானா ஃபாஸ்ட்டாக ஓடினான். he ran fast தான். ஸோ ஃபாஸ்ட்லின்னு ஒரு வேர்டே கிடையாது. adverbன்னு நினச்சிக்கிட்டு நம்மளாம் LY சேர்த்துற முடியாது. there is no word called fastly in English. குவிக்காக நம்ம படித்ததை ரீகால் பண்ணிடலாமா? my leg hurts, my leg pains is wrong, or my leg is paining is wrong. I have a pain in my leg. என் காலில் ஒரு வலி இருக்குன்னு சொல்லலாம். அந்த இடத்துல பெயின் யூஸ் பண்ணலாம். he runs fast. ஃபாஸ்ட்லின்னு ஒரு வேர்ட் கிடையாது. the little girl sang beautifully, பாடுறது beautifully. the little girl looks beautiful, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க.
பி கேர்ஃபுல் நாட் டு லூஸ் யோர் மனி. ஸோ ஒரு ஓ வச்ச LOSE. தட்ஸ் ஆல் வீவ் லேர்ன் டுடே. உங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் கூட பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப் ஃபீடில் தானே வர தொடங்கிடும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் இதை மாதிரி நம்ம சந்திக்கிற வரைக்கும் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி, வணக்கம் அண்ட் பபாய்.